இப்பெல்லாம் எல்லாரும் ஊழல்வாதிகள் சொல்றாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. எம்எல்ஏங்களுக்கு பாதுகாப்பு நேற்றுலாம் சட்டசபையில ஒரு சில எம்எல்ஏ எல்லாம் பேசுறாங்க. எதுக்கு ஊழல் செஞ்சு மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு நீங்க எல்லாம் வந்து பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சு வச்சவங்களுக்கு மக்கள் பணத்தை யார் யாரு கொள்ளையடிச்சாங்களோ மக்களுக்கு எதிரான செயலை செஞ்சாங்களோ ஆதாரம் இருந்தால் கண்டிப்பாக வழக்கு தொடுக்கப்படும். யாரும் மக்கள் பணத்தை மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிச்சு தப்பிக்க முடியாது. அவங்க மீது கண்டிப்பாக வழக்கு தொடுக்கப்படும். வழக்கு தொடுத்துட்டு விசாரணைக்கு போயிட்டு வந்தா ஏதோ பழி வாங்கலாம். நீ உங்களெல்லாம் பழி வாங்க வேண்டிய அவசியம் எங்களுடைய முதல்வர் கிடையவே கிடையாது. தப்பு பண்ணிருக்கீங்க, தப்பு பண்ணா கேஸ் போடதான் செய்வாங்க. மக்கள் வரி பணம்ல சும்மா இல்ல, மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிச்சு நீங்க 500 கோடி 1000 கோடி கொள்ளையடிப்பீங்க. அதை பார்த்துட்டு விட்டுட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் கண்டிப்பாக தேவையான அளவுக்கு வழக்கு தொடுக்கப்படும். விசாரணைனா கூப்பிட்டா போய் தான் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சா லஞ்ச ஒழிப்புத்துறையா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் விசாரணைக்கு போய்தான். யாரும் உங்களதான் பலியாங்க, அப்படிதான் மக்களே பலி வாங்கிட்டாங்க. அடிச்சு துவைச்சு வெளியே போட்டாங்க மக்கள் இந்த தேர்தல். இதே நாங்க வேற தனியா வந்து பலி வாங்கலாம். இதெல்லாம் பலி வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதை மக்களே செஞ்சுட்டாங்க. நீங்க இத்தனை வருஷம் மக்களை பார்த்து என்னென்ன கொள்ளையடிச்சீங்க என்னென்ன பண்ணீங்க புரிஞ்சுதான் உங்களை தூக்கி வெளியே போட்டாங்க. இனிமே அடுத்த வர்ற தேர்தல்ல இது வரைக்கும் புரட்சி தலைவர் வந்து இந்த டிஎஸ்எஸ்சி திமுக ஒழிச்சு கட்டுறேன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் கட்சியை ஆரம்பிச்சாங்க. அம்மா வந்து வாழ்நாள் முழுதும் எங்களுக்கு புரிச்சிருந்தது அந்த டிஎஸ்எஸ்சியை ஒழிச்சு கட்டணும்னு வாழ்ந்தாங்க. ஆனா இப்போ உங்களுடைய அண்ணன் விஜய் அவர்கள் அந்த டிஎஸ்எஸ்சியை ஒழிச்சே கட்டிட்டாரு. தூக்கி மூட்டை கட்டி வெளிச்சாரு. இனிமேல் அந்த அறிவாலயத்தை வெள்ளையடிச்சு வாழைக்கு தான் வந்தோம். அறிவாலயத்தை இன்னொரு 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளா அறிவாலயத்தை வெள்ளையடிச்சு புதுசா வெள்ளையெல்லாம் அடிச்சு பார்ட்டிஷன் போட்டு வாடகை விட்டுட்டு நீட்டா அந்த குடும்பம் உட்காந்து சம்பாதிக்கிறாங்க. வேற எந்த வாய்ப்பும் இல்லை. அங்க வேற எந்த கட்சிக்காரங்க வந்து கட்சி நிறுத்த போறது இருக்கிற கட்டடத்தை தான் வாடகை விட்டுட்டு அந்த முரசொலி ட்ரஸ்ட் இருக்கும். அந்த ட்ரஸ்டுக்காக தான் இவ்வளவு போட்டியும். அந்த முரசொலி ட்ரஸ்ட்டை கைப்பற்றுறதுக்கு அதெல்லாம் எல்லா சொத்தும் இருக்கு. அந்த முரசொலி ட்ரஸ்ட்டை யாரு கைப்பற்றுறது, எந்த குடும்பம் கைப்பற்றுறது, அந்த குடும்பத்தை கைப்பற்றிட்டு இருக்கிற வாடகை எல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கிற